ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அசைன் ஆரோக்கியா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. வாழைப்பூ அதிகமான பொட்டாசியம் நார்ச்சத்து நிறைந்தது. இந்த வாழைப்பூவை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டமான எந்த பிரச்சனையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைப்பூவை எப்படி சுவையாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் செஞ்சு சாப்பிட்லான்னு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ வடை செய்வதற்கு வாழைப்பூ வேணுங்க. அது கூடவே நான் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம் பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கறிவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணது, 2 வெள்ளை பூண்டு தோலோடு நச்சு வச்சுருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்ங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வாழைப்பூ க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்காக நான் காமிச்சுக்கிறேன். இந்த சென்டரில் உள்ள இந்த தோல் மாதிரி உள்ள ஒரு பகுதியை எடுத்துடணும். அதே சமயம் உள்ள இந்த நரம்பையும் எடுத்துடணுங்க. இது ரெண்டையும் எடுத்துட்டு மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பிளெண்டரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 பருப்பையும் போட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பருப்பை அரைச்சிட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வடை பைண்டிங் ஆகாது. அதே சமயம் அதிகமான தண்ணியும் எடுக்கும் நம்மளுக்கு. அதனால் தண்ணி இல்லாமல் இந்த பருப்புங்களெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பருப்பு, சோம்பு, மிளகாய் இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா வடை அதிகமான எண்ணெய் எடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். அது கூடவே கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பூண்டு, இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட வாழைப்பூ வடை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டிட்டு வடை மாதிரி தட்டி பொரிச்சு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வடை பக்குவத்துக்கு தட்டிட்டு நல்லா காஞ்ச எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூடு பண்ணிவிட்டு மிதமான நெருப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இந்த வாழைப்பூவை வடை பக்குவத்துக்கு தட்டி போட்டு எடுக்கலாம். ரொம்ப கனமாகவும் தட்ட வேண்டாம், ஏன்னா உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு தட்டிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கடலை மாவோ அரிசி மாவோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கூட நீங்கள் இதை தட்டி போட்டு எடுக்கலாம்.
ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு பேப்பரில் வச்சுக்கலாம், பேப்பர் டவலில். நம்மளோட வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயம் கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பூவோட பயன்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது அளவுக்கு அதிகமான சத்துக்கள் கொண்டது. இதை நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராமல் இது தவிர்க்குது. அதனால் பெண்கள் கட்டாயம் மாதத்தில் ஒரு நாளாவது இந்த வாழைப்பூவை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.